வணக்கம், வெல்கம் டு ராஜன் ரியல் எஸ்டேட் தாம்பரம். இது எங்கன்னா நம்ம ஈஸ்ட் தாம்பரம் ரோட் சிக்னல், இப்படி பாரத் யூனிவர்சிட்டி, அதுலேருந்து மப்பேடு போகிற வழி, அந்த பெரிய ரோடு தான். செக்ரட்டரியேட் காலனி, தலைமைச் செயலகம். ஆக்சுவலாக எல்லாமே டீசெண்டான ஏரியா, டீசெண்டான அமைதியான வீடுகள். இதில் ஒரு டாக்டர் ப்ராப்பர்ட்டி, 3/4 கிரவுண்டு இடத்துல ஒரு 5 வீடு கட்டியிருக்காங்க. நல்லா 40 ஃபீட் ரோடு. தென் அதாவது நார்த் ஈஸ்ட் கார்னர் மக்கள் ரொம்ப விரும்புவீங்க, கிழக்கு வடக்கு ரொம்ப விரும்புவீங்க. மொத்தமாக கொடுத்துட்றாங்க, கெட்டினாங்க. டாக்டருக்கு அவருக்கே நிறைய வருமானம் வந்துக்கிட்டு இருக்கிறதுனால வாடகைக்கு விடாமல் அப்படியே வச்சுருந்தாங்க. இதுதான் சைட்டு. கீழே மட்டும் சிங்கிள் பெட்ரூம், மற்ற 4 டபுள் பெட்ரூம். பிளான் பண்ணுங்க. ஒரு நல்ல பிராப்தம் கிடச்சிருக்கு உங்கள் ஃபேமிலிக்கு, உங்கள் வீட்டு மகாலட்சுமி மூலிமா கிடச்சிருக்கு. மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு வீட்டில் இருந்துக்கிட்டு மீதியை வாடகைக்கு விட்டிங்கன்னா இஎம்ஐ ப்ராப்ளம் சால்வ். சரியா? 2 crore கேட்குறாங்க. ஆக்சுவலாக இங்கே இடம் போகிறதே கொஞ்சம் தள்ளி போய் பார்த்தோம், 10,000 ரூபா சதுரடி கேட்டாங்க. அதுவும் இதே மாதிரி மெயின் ரோடு அட்ஜாயிண்ட். 10,000 ரூபா சதுரடி கேட்டாங்க. ஸோ இது பழைய ரேட்டில் வந்திருக்கு. அந்த லேண்ட் கணக்கு போட்டு பாருங்கள். 3/4 கிரவுண்டு அதே 180 வந்துடுது. 2 crore கேட்குறாங்க. 5 வீடு. நீங்கள் புதுசாக ஒரு ஒயிட் வாஷ் பண்ணி எல்லாத்தையும் ரெண்டல் கொடுங்க. புது வீடு தான், யாரும் அவர் அப்படியே வச்சுருந்துருக்காரு, சிங்கிளாக கொடுக்காம, வாடகைக்கும் உடல்ல. இதுதான் மெயின் ரோடு. இப்போ மிஸ் பண்ணாதீங்க. வாக்கபிள் கேட்குறீங்க, மெயின் ரோட்லேருந்து அட்ஜாயிண்ட்டாக கேட்குறீங்க. இது ஒரு நல்ல பிராப்தம். ஆனால் 2 ரூபாய்க்கு கீழே வரமாட்டேன்றார் டாக்டர். அவர் சொன்ன விலையை அப்படியே போட்டோம். சிலது பார்கெயின் உண்டு, இதில் பார்கெயின் இல்லைன்றாங்க. பட் ஆனால் ஓனர் அவர்கிட்டயே உட்கார வைக்கிறோம், ஓனர் டு ஓனர். சரிங்களா? 40 ஃபீட் ரோடெலாம் அபூர்வம், நார்த் ஈஸ்ட் அபூர்வம். மிஸ் பண்ணாதீங்க. கால் பண்ணுங்கள், உங்களோட தேவையை சொல்லுங்கள். வெறும் 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து நம்மக்கிட்ட ப்ராப்பர்ட்டி இருக்குது. உங்களோட இந்த 2025 ஒரு லேண்டு, அப்படி இல்லைன்னா ஒரு வீடு. என்னோடய கிளைண்ட் எல்லாத்துக்கும் வாங்கி கொடுக்கணும்னு ஆசை தான். அதே ஆசையை நீங்களும் பட்டிங்கன்னா வாங்கிடலாம். ஏன்னா சொத்து வேணும். மகளுக்கு கல்யாணம்னாலும் சரி, மகனுக்கு கல்யாணம்னாலும் சரி, சொந்த வீடு இருக்கான்னு கேட்குறாங்க. அப்படி தான் வந்துருச்சு. ஸோ முயற்சி பண்ணுங்கள். முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. நம்மளால் முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன், இதை மிஸ் பண்ணாதீங்க. லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன், இதை மிஸ் பண்ணாதீங்க. தேங்க்யூ வெரி மச். நன்றி, வணக்கம்.